10 வருஷம் 15 வருஷம் வேலை பார்த்தவங்கள குப்பை மாதிரி தூக்கி போட்டு நீ வந்து போய் கான்ட்ராக்டில் வேலை செய்ய சொன்னால் அப்போ நீங்கள் எதுக்கு லெட்டர் கொடுத்தீங்க? இவங்களெல்லாம் பணியந்திரப்படுத்தணும் 2021 19ஆம் தேதி 1ஆம் மாதம் ஏன் லெட்டர் கொடுத்தீங்க? அப்படின்னா எளிய மக்கள் தானே, யார் இவங்களாம் கேள்வி கேட்பா? குப்பை மாதிரி தூக்கி போட்டுடலாம். வெறுமனே குப்பை எழுறது மட்டும் வேலை இல்லை. கொரோனா நோய் நொடி வந்தால் பாதுகாக்கணும் வேலை, வெள்ளம் வந்தால் பாதுகாக்கணும் வேலை, மரம் கீழே வந்தால் எடுத்து வைக்கணும் வேலை, இயற்கை பேரிடர் வந்தால் காப்பாற்றணுன்ற வேலை, எல்லாமே மாஸ்க் க்ளவுஸ் இல்லாமல் செஞ்சுருக்காங்க. இன்றைக்கி முதல்வர் சொல்கிறாரு 200 வார்டுக்கும் கழிப்பறை ஓய்வறை அமைத்து தரப்படும். எத்தனை 4.5 வருஷம் கழிச்சா? 4.5 வருஷம் கழிச்சு தான் சென்னை மாநகராட்சி 15 மண்டலத்துலேயும் உங்களுக்கு கழிப்பறை இல்லை, ஓய்வறை பெண்களுக்கு இல்லைன்றது இப்போ தான் தெரிஞ்சுதா? இந்த தொழிலாளிங்க பசிப்பட்டினில் வேதனையில் போராடும் போது தான் தெரியுதா? இவ்வளோ நாள் தெரியலையா? 200 வார்டில் கழிப்பறை இல்லை பெண்களுக்கு, பெண் தூய்மை பணியாளருக்கு ஓய்வறை இல்லைன்னு சொல்கிறது மோசமான விஷயம் இல்லையா? ஆட்சியாளர் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? அரசு அதிகாரிகிட்ட மொத்த அதிகாரத்தையும் கொடுத்துட்டு ஐஏஎஸ் திருடுறதுக்கும் இந்த குமரகுருபரை திருடுறதுக்கும் அவங்க ஒய்ஃப் பேரில் கொள்ளடிக்கிறதுக்கும் இதுக்கு வச்சுக்கிட்டு இந்த தொழிலாளிகள் நடுத்தல் நிறுத்தணும்னு நினைக்கிறாங்க. 4000 கோடிக்கு 2500 கோடிக்கு ப்ராஜெக்டாக வச்சுட்டு ஒப்படைக்கணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் சொன்ன தேர்தல் வாக்குறுதி 153 285 படி நீங்கள் ஊராட்சி நகராட்சி பேரூராட்சியில் வேலை செய்கிறவங்களுக்குலாம் சம்பள உயர்வு பணியந்திரம் சொன்னீங்க, அதை நிறைவேற்றுங்கன்னு சொல்கிறோம். 10 வருஷம் செஞ்சால் பணியந்திரம் கொடுப்பீங்கன்னு சொன்னோம், அதை செய்யுங்கன்னு சொல்கிறோம். இன்றைக்கி எல்லாருமே தூய்மை பணியை ஆதரவாக இருக்காங்க. ஒன்றிய இணை அமைச்சர் அவர்கள் கடிதம் எழுதுகிறார், முருகன் அவர்கள் கடிதம் எழுதுகிறார், இந்த கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றுங்க. அவங்க சாப்பாடு கேட்டு போகிறாள்ல. ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிகேலேருந்து மார்க்சிஸ்ட்லேருந்து சிபிஐலேருந்து எல்லா கட்சியும் இந்த தூய்மை பணியாக கோரிக்கை நிறைவேற்றுங்க. எதிர்கட்சிகளில் எடப்பாடி அவர்களிலிருந்து விஜய் அவர்களிலிருந்து எல்லாருமே தூய்மை பணியாக கோரிக்கை நிறைவேற்றுங்கன்றாங்க. யார் எங்களுக்கு எதிராக இருக்காங்க? எங்களுக்கு யாருமே எதிராக இல்லை. ஒன்றே ஒன்று, முதல்வர் மட்டும்தான் இந்த பக்கம் இல்லை. உங்களுடன் ஸ்டாலின் சொல்கிறவர் தூய்மை பணியாளர் ஸ்டாலின் அவர் சொல்லணும். எதுக்கு ஐஏஎஸ் பேச்சை கேட்டு நிற்கிறீங்க? எதுக்கு கார்த்திகேயனும் முருகானந்தமும் குமரகுருமன் சொல்கிறத கேட்டு நிற்கிறீங்க? அவங்களுக்கு ஜனங்க ஓட்டு போடல. நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா சென்னை மாநகராட்சியில் ககன்தீப் சிங் பேடி இருக்கும்போது தனியார் மையம் வரல, ராதாகிருஷ்ணன் இருக்கும்போதும் வரல, 2 பேரும் வர்றதுக்கு விடல. ஆனால் இந்த குமரகுருபரன் வந்த பிறகு தான் நடந்திருக்கு. குமரகுருபரன் இன்றைக்கும் 7ஆம் இடத்துல நான் தனியார் மையத்துக்கு விடுவேன்னு சொல்கிறார். யார் இவருக்கு அதிகாரம் கொடுத்தது? யார் அதிகாரம் கொடுத்து தனியாக செயல்பட வைக்கிறாங்க? அப்போ இந்த ஆட்டம் ஆடுறாங்கன்னா இவங்களுக்கு பின்னாடி எவ்வளோ ஊழல் இருக்கும்?